ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்பபெட்டோட வேல்யூஸை மெமரைஸ் பண்றதுக்கு ஒரு சும்மா சின்ன ட்ரிக்குங்க. உங்களுக்கு எது பர்சனலா பிடிச்சிருக்கோ அதுவும் நீங்க வச்சுக்கலாம். இது வந்து என்னோட ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ ஏக்கு வந்து அதாவது ஏல இருந்து இ வரைக்கும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். 1, 2, 3, 4, 5. ஸோ இதுல 1 வந்து ஏ, 2 வந்து பி, 3 வந்து சி, அது இருக்கும். இது 4D அப்படின்றது வந்து போடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போடி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அது 4D. ஓகேங்களா? இது வந்து 5, அதாவது இஞ்சி மாதிரி 5E. ஓகேங்களா? 5. இப்போ அதுக்கடுத்து எஃப்ல இருந்து எஃப் வந்து எஃப் ஃபார், இதுல இருந்து அனிமல்ஸோட இது வருங்க. எஃப் ஃபார் ஃபாக்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபாக்ஸ் 6. ஓகேங்களா? அதாவது ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கு. ஃபாக்ஸ் 6. ஸோ ஜி வந்து ஜி ஃபார் ஜிராஃபி. ஸோ ஜிராஃபி வந்து 7 feet ஹைட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச் வந்து ஹார்ஸ் 8, அதாவது 8ஆம் நம்பர் ஹார்ஸ் பந்தயத்துல ஜெயிக்குதுன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஹிட் 8. ஓகேங்களா? ஹிட் 8. 8 வந்து எப்பயுமே ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ நயன்தாரா. இப்ப ஐ நயன்தாராவை ஷார்ட்டா 9 தானே கூப்பிடுறோம். ஸோ ஐ 9, அதாவது நம்ம அவங்கள ஒரு ரோட்ல போகும்போது பார்த்தா ஐ 9 அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி ஐ 9. ஸோ ஜே வந்து கார்ட்ஸ்ல ஜே வந்து 10க்கு அப்புறம் வரும். ஜாக் வந்து 10க்கு அப்புறம் வரும். ஸோ ஜாக் 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கே வந்து 11 இல்லையா, அத வந்து கிழவன். K11 நீங்க சேர்த்து சொல்லி பாருங்க, கிழவன். ஸோ அடுத்து எல் வந்து 12 இல்லையா, அதுக்கு வந்து லட்டு 2. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ 2 அப்படின்னு வர்றதுனால லட்டு 12, இல்லாட்டினா எல்லு 12 அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரைமிங்காவே வரும். ஸோ எல்லு 12 அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல எல் ஃபார் லட்டு. லட்டுக்கு வந்து 2 லட்டு நம்ம எப்பயுமே 1 பத்தாது இல்லையா, இன்னொன்னு வேணும்னு தான் நினைப்போம். ஸோ ஸ்வீட் எல்லாருக்குமே நிறைய பிடிக்கும். ஸோ அது மாதிரி வச்சுக்கலாம். எம் வந்து எம் ஃபார் மூன். 3 13. இதுவும் ரைமிங் வேர்டு தான். 3 13 கீழே இருந்து தான் வரணும். இது வந்து அடுத்து ஒரு ஆப்போசிட் வேர்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி அப்படி எழுதியிருக்கேன். ஸோ என் 14. ஓகேங்களா? ஸோ N14ன்றது NH14 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. ஸோ என்னோட பர்த்டே வந்து 14 அப்படின்றதுனால நான் வந்து N14 ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவேன். உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இதை இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாங்க. நவம்பர் 14. இப்ப நம்மலாம் குழந்தைங்க இல்லையா, நம்மளாம் குட்டி குழந்தைங்க. அப்ப நவம்பர் 14 வந்து சில்ட்ரன்ஸ் டே. ஓகேங்களா? ஸோ N14 எல்லாருமே குழந்தையா இருக்க தானே ஆசைப்படுவோம். ஸோ நம்ம எல்லாரோட பர்த்டேவும் எப்போ N14 தான். ஸோ அடுத்தது ஓ வந்து இத ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. 15 வயசுல ஓபி அடிக்கிறான். அப்போ ஓக்கு வந்து 15. ஓகேங்களா? ஓபி. ஸோ ஓ வந்து 15. ஸோ பி வந்து ஓக்கு அப்புறம் வர்றது 16. கியூ வந்து 17. 17 வயசுல எல்லா பொண்ணுங்களுமே கியூன் மாதிரி தான் தெரிவாங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் காமெடிக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி மட்டும்தாங்க. 17 வயசுல எல்லாருமே வந்து எல்லா கேர்ள்ஸுமே வந்து பயங்கர அழகா இருப்பாங்க. அதனால கியூன் மாதிரி தெரிவாங்க. ஸோ ஆர் வந்து 18. ஆர் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ், ஓட்டு போடுறதுக்கான ரைட்டு வந்து 18 வயசுல இருந்து தான் கிடைக்குது. ஸோ 6 18. இன்னொன்னு வந்து ரைட்டு 8 அந்த மாதிரி கூட முடியுது. பட் ஏற்கனவே H8. ஓகேங்களா? ஆனா ஆர் வந்து அதுக்கு அடுத்த சீரீஸ்ல வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது T
20 T20 மேட்ச். ஸோ டீனாலே T20 மேட்ச். ஸோ டீக்கு முன்னாடி எஸ் இருக்கிறதுனால S19, இல்ல ஆறுக்கு அப்புறம் எஸ் வர்றதுனால S19 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொன்னு சேவ் 19. நான் யூஸ்வலா வச்சுக்கிறது இந்த கோடு தாங்க, சேவ் 19. ஏன்னா டீனேஜோட லாஸ்ட் இயர் இல்லையா, டீனேஜ் வந்து எல்லாருக்குமே ஒரு ஜாலியான ஏஜ். ஸோ டீனேஜோட லாஸ்ட் இயர் வந்து 19. அதுக்கப்புறம் நம்ம டீன் யூஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ நீங்க டீனேஜ்ல இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. 20 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க சின்ன குழந்தைதான், சின்ன பசங்களோ பொண்ணுங்களோ தான், ஆனாலும் நம்ம டீன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால 19 இயரா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டா எப்படி இருக்கும், அதனால சேவ் 19 அப்படின்றதுதான் நான் பர்சனலா வச்சுக்கிறது. ஸோ எஸ் ஃபார் 19. ஸோ T20 U. ஸோ டீல இருந்து 20 சீரீஸ் ஆரம்பிக்க போகுது, கரெக்டுங்களா? யூ அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள பாயிண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஆளு தான் நம்ம சொல்றோம் யூ, அதனால 1. ஸோ டீக்கு அப்புறம் எல்லாமே 20 சீரீஸ் ஆரம்பிச்சிரும். இந்த சைடு இருக்கிறது 1. வி, வீனா 2 பேரு, 22. அதாவது வீனா ப்ளூரல், அதனால 22. இன்னொன்னு வந்து கையில வந்து வி அப்படின்னு வச்சு பாருங்க. அப்ப 2 விரல் காமிப்போம் இல்லையா, 1 2. அதனால 22. 12ன்னு போட்டுறாதீங்க. வி எல்லாம் பின்னாடி வர ஆல்பபெட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து 20 சீரீஸ்ல தான் வரும். டீக்கு அப்புறம் வர்றது எல்லாமே 20 சீரீஸ் தான். ஸோ 22. டபுள் யூ, சரிங்களா? யூல இருந்து 2 இது தள்ளி டபுள் டைம் யூ போடுறோம், கரெக்டுங்களா? அப்ப ஒரு யூ 2 யூ டபிள்யூ. அப்ப டபிள்யூல இருந்து 2 ஆட் பண்ணுங்க. அப்ப டபிள்யூ வந்து எவ்வளவு, சாரி யூல இருந்து 2 ஆட் பண்ணீங்கன்னா 23. அப்ப டபிள்யூ வந்து 23. அதாவது யூவோட 2 ஆட் பண்ணும். யூ வந்து 21, அதோட 2 23. இல்லைன்னா யூல இருந்து 2 ஜம்ப் பண்ணீங்கன்னா டபிள்யூ 23. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் வந்து யங்குங்க. 25 வயசு வந்து ஒரு யங் பாய், யங் கேர்ள், ஓகேங்களா? ஸோ இசட் வந்து 26 தெரியும், எக்ஸ் வந்து 24, ஓகேங்களா? இத எக்ஸ் இன்னும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எக்ஸ்மஸ் ஈவினிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்மஸ் வந்து டிசம்பர் 25 தான், ஓகேங்களா? அதோட ப்ரையர் ஈவினிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 25, ஆனா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நம்ம கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். ஸோ எக்ஸ்மஸ் அப்படின்றது எக்ஸ் 24. ஸோ இதை இன்னொரு தடவை நான் ரீகேப் பண்றேங்க. ஸோ ஏக்கு 1ன்னு தெரியும், பி 2 3C, அடுத்து பொடி அப்படின்னா 4D, இஞ்சி 5E, அடுத்தது F 6, அதாவது ஃபாக்ஸ் 6, ஜிராஃபி 7 feet, G 7, H 8, ஹிட் 8, அடுத்து I நயன்தாரா, அடுத்து ஜாக் 10, G 11, L 12, 3 13, நவம்பர் 14, ஓபி 15 வயசுல இருந்து ஓபி அடிக்கிறான். அடுத்து 17 வயசு பொண்ணுங்க எல்லாருமே கியூன் மாதிரி இருப்பாங்க. ஸோ 18 வயசுல ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். சேவ் 19, T20, U21, V22, அதாவது U1 V2 W, யூல இருந்து ஒரு ஜம்ப் 2 ஜம்ப். ஸோ 22 23. எக்ஸ் எக்ஸ்மஸ்க்கு டிசம்பர் 25க்கு முந்தின நாள், யங் 25, இசட் 26, ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆப்போசிட் டேர்ம்ஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஏக்கு ஆப்போசிட் இசட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஹிண்ட்டை சொல்லிடுறேன். ஆசாத் பாய், பையன் பேர் வந்து ஆசாத், ஓகேங்களா? ஆசாத் பாய் ஃப்ரம் 6. ஸோ CX நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா 6ன்னு தான் வரும். ஸோ ஃப்ரம் 6 இன் Diwali evening to full night tried to get his iron jug, JQ jugன்னு தான் வரும், filled with coffee from local MN brand, ஓகேங்களா? ஸோ இது ஃபன் காண்டி தாங்க, MN brand. ஸோ திருப்பியும் நான் சொல்றேன். அசார் பாய் from 6 in Diwali evening to full night tried to get his iron jug filled with coffee from local MN brand, ஓகேங்களா? இது இங்கிலீஷ்ல இருக்கு. இதே இது நீங்க இதுக்கப்புறம், அதாவது from local MN brand அந்த இதுக்கு பதிலா filled with coffee, அதுக்காண்டி MN பிராண்டுக்கு லோன்னு அலைஞ்சான் அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்னன்னா எம்முக்கு ஆப்போசிட் N, எல்லுக்கு ஆப்போசிட் O, அவ்வளவுதாங்க. ஸோ
ஸோ இதுல ஏக்கு ஆப்போசிட் இசட், பிக்கு ஆப்போசிட் ஒய், சிக்கு எக்ஸ், டிக்கு டபிள்யூ, இக்கு வி, எஃப்க்கு யூ, ஜிக்கு டி, ஹெச்க்கு எஸ், ஐக்கு ஆர், கேக்கு பி, எல்க்கு ஓ, எம்க்கு என். ஓகேங்களா? இதுல மோஸ்ட்லி அதாவது ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்லயே நம்ம வேர்ட்ஸ் வர மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேங்க. இதை விட பெட்டரா ஏதாவது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் மித்தவங்களுக்கும் நம்ம அதை ஷேர் பண்ணலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.